ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரோட்டு கடை சுண்டல் மசாலா எப்படி டேஸ்டியாக ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 300 கிராம் அளவுள்ள காஞ்ச பச்சை பட்டாணியை ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் இன்றைக்கி சாயந்தரமாக செய்கிறீங்க அப்படின்னா காலையில் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. திரும்ப அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஓரத்துலலாம் நல்லா திரும்ப எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கமகமன்னு வாசனையோட வண்டிக்கடை மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக அது மேலே வாசனைக்காக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடுங்க. ஃபைனலாக அந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை தூவினீங்கன்னா டேஸ்டான வண்டிக்கடை மசாலா சுண்டல் ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.